சேவையில் அபிவிருத்தி முக்கியத்திலே தலைவர் அன்புக்குரிய நண்பர் ஃபாரூக் அவர்களே, அந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற வேறாவூர் மற்றும் காத்தாங்குடி பிரதேச சமூக சேவை உத்தியோகத்தர் நண்பர் அஞ்சுமதி அவர்களே, அதே போன்று எங்களுடைய வேறாவூர் நகர சபையுடைய சிரேஷ்ட முன்னாள் உறுப்பினர் என்னுடைய ஓய்வு பெற்ற கிராம சேவை உத்தியோகத்தர் அன்புக்குரிய சகோதரர் ரஷீத் அவர்களே, அதேபோன்று எங்களது அப்துல்லா வித்தியாலய அதிபர் சகோதரர் லாபிக் அவர்களே, அதே போன்று எங்களுடைய சிகிச்சை ஆதில் அவர்களே, அன்புக்குரிய பெற்றோர்களே, ஆசிரியர்களே, அன்புக்குரிய மாணவர்களே, இந்த சிங்கள பாடநெறியை போதிக்கின்ற எங்களது அன்புக்குரிய ஆசிரியை சஹிதா அவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிங்கள பாடநெறி முக்கியத்துவம் தொடர்பாக எங்களது மதிப்புக்குரிய ரஷீதி அவர்கள் பேசுகிறார்கள். உண்மையிலேயே நாங்கள் எங்களது கல்விகளை தொடர்கின்ற போது நான் நினைக்கின்றேன், நான் எங்களது நண்பர் கலைஞர்கள் கூறிய கொண்ட போன்று ஓயல் வரைக்கும் எங்களுக்கு சிங்களம் தான் தெரியாது. உண்மையிலே நாங்கள் ஊருடைய முக்கியமான பதவிகளை வைக்கின்ற போதிலும் சிங்களம் அந்த சரளமாக பேச வாசிக்க தெரியாதால நாங்கள் ரொம்ப கஷ்டங்கள் அனுபவிக்கிறோம். நாங்கள் சொல்றதுல நான் வைக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சிங்களத்தை சரளமாக வாசிக்க எழுத பேச தெரியாதால இன்றைக்கும் கஷ்டம். ஏன்னா நம்ம ஐயா சொல்லக்கூடிய போல ஒரு டாக்டர்கிட்ட போனாலும் நம்ம ஹாஸ்பிட்டல் போனாலும் தான் பிரைவேட்டில் புக் பண்ணி பார்த்தாலும் தான் பெரும்பாலான வைத்தியர்கள் சிங்கள மொழி வைத்தியர்கள் இங்கே வராங்க. அதே போல் எங்கள் அதிகார ரீதியாக நாங்கள் போலீஸ் நிலையத்துக்கோ அல்லது ஆர்மி கேம்புக்கோ எங்கே போனாலும் சிங்களம் தான். அவங்களுக்கு பெரும்பாலும் இங்கிலீஷும் தெரியாது. நமக்கு ஓரளவு இங்கிலீஷை நாம் சமாளிக்க தெரிஞ்சிருந்தாலும் பெரிய பெரிய அரசு அதிகாரிகளுக்கு அது அவங்களுக்கு அதுவும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அவங்க சிங்களம் தான் நமக்கு முக்கியம். கட்டாயம் நாட்டை பொறுத்தவரையில் 80% மக்கள் சிங்களம்.